ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சஃபான் பேசிகிட்டு இருக்கேன். சரி, நீயும் இன்ஜினியராக எபிசோடில் இன்றைக்கி வந்து கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வி ஹேவ் இம்ரான் ஹியர். ஸோ நம்ம அவர் யார் என்னன்றதை நான் சொல்கிறத விட நம்ம அவங்கள்ட்ட இன்ட்ரோ கேட்டு அப்படியே அதில் மூவ் ஆனிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாய் பிரதர், அண்ட் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். இங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் சமுதாயத்துக்கும் சொன்னீங்க. எல்லாத்தையுமே மொத்தமாக சொல்லிடுவா இல்லை ஒவ்வொன்றா சொல்லுவோம்? வாட் எவர், நீங்கள் அப்படியே ஜாலியாக சொல்லுங்கள். சரி, என் பேர் இம்ரான். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். நான் ஸோ இப்போ வந்து ஐ எம் ஒர்க்கிங் வித் அன் ஐடி ஃபார்ம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளாகவே அப்படி ஒவ்வொரு ஐடி கம்பெனியாக குப்பை கொட்டிட்டு ஏன்னா தானே ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்புறம் கிட்டத்தட்ட பேஸ் ஃபார் த ஷோ தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஏன்னா தானே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுதான் வேணுமா? அதுதான் அமைதி படையில் சத்யராஜ் சொல்ல மாதிரி அழுத்தி சொல்லணும். அந்த மாதிரி அதை பற்றி விரிவாக பேசுவோம். இப்போ போகிற பக்கம் சொல்லணும்னா சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன இன்ஜினியரிங் படிச்சிங்க? ஃபர்ஸ்ட் அது ஒரு நிமிஷம் யோசிக்கிறேன். சிவில் இன்ஜினியர். ஓகே, அதான் யோசிக்கிறேன்றனால நீங்கள் இன்ஜினியர் கன்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சிங்க இல்லையா? சிவில் இன்ஜினியர் பற்றி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிவில் இன்ஜினியர், பட் நீங்கள் இருக்கிற ஃபீல்டு என்ன இப்போ இருக்கிறது? இப்போ ஐடியில் இருக்கேன். ஐடி. ஸோ ரெண்டுமே வந்துட்டு வேற வேற டைரக்ஷன் தான் கிட்டத்தட்ட. எதனால சிவில் இன்ஜினியரிங்? ஏன்னா வந்துட்டு எப்படி இன்ஜினியரிங் நிறையா இருக்குது. சில பேர் கம்ப்யூட்டர் போவாங்க, பசங்கள்லாம் நாங்களாம் மெக்குடான்னு போவாங்க, பொண்ணுங்களாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு ஏரோஸ்டேஸ் ஆகணும்லாம் சில பேர் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏன் சிவில் இன்ஜினியரிங் எடுத்தீங்க? இல்லை, அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சது சில்லுனர் காதல் சூர்யா மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஆமாம், அதுக்கப்புறம் ஜிவிஎம் ஒரு 2 படம் எடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாருன்னு காமிச்சாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் நமக்கு வந்து சிவில் இன்ஜினியர் வச்சு என்னென்ன பண்ணுறாங்க, வீடு கட்டுறாங்க, வீடு கட்டினா காசு கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் 2 இன்ஜினியர், ஒன்று சிவில் ஒன்று மெக்கு. நம்ம மார்க்குக்கு மெக்கு கிடைக்கிற மாதிரி எந்த தெரியல, அதனால பேசாமல் கிடைச்ச காலேஜ் சிவில் எடுத்துட்டு உள்ளே போயாச்சு, அவ்வளோதான். இதுக்கு தவிர வேற எந்த பதிலும் கிடையாது. ஏன் சிவில் இன்ஜினியர்? ஆக்சுவலாக உங்கள் பேக்ரவுண்டில் வீட்டில் இன்ஜினியரிங் மட்டும் தான் ஆப்ஷனே வச்சாங்க. வேற வழி இல்லை. நான் 90s கிட்ட வேற வழி இல்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறந்திருக்கு, ஒன்று கிடைக்கணும், நிறைய அதனால இன்ஜினியரிங் போனீங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. லைக் ஓகே, உங்களுக்கு பிடிக்கல, நான் வந்து லேர்ன்லாம் கிடையாது, சிவில் இன்ஜினியரிங் படிச்சேன். சிவில் இன்ஜினியரிங் போனேன். ஸோ சிவில் இன்ஜினியரிங் போனீங்க. போன இடத்துல வந்துட்டு உங்களுக்கு தோணி இருக்கும்ல, லைக் நீங்கள் ஐடி ஃபீல்ட்னா யோசிச்சிருக்க மாட்டீங்க படிக்க உள்ள போகும்போது. சரி, என்னமோ சிவில் சேர்ந்துட்டோன்னு உள்ள போயிருவீங்க. பட் தென் நீங்கள் உள்ள போனதுக்கப்புறம் நம்ம சிவில் ஏதாவது படிக்கும் போதோ அட்லீஸ்ட் ஏதாவது ஸ்ட்ரிக்டான ப்ரொஃபஸர் வரும்போதாவது சும்மா போர்டையாவது பார்ப்போம்ல, அந்த டைம்லையாவது அட்லீஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா தெரிஞ்சிருப்பீங்க. ஏதோ தெரியும் இதுதான் சிவில் இன்ஜினியரிங் தெரிய வரும்போது உங்களுக்காக தோணி இருக்கும், லைக் ஏன் நம்ம சிவில்லே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருந்ததா? இல்லை, முடிச்சதுக்கப்புறம் வேறு வழி இல்லை. ஐடி பற்றி இன்றைக்கெல்லாம் தெரியுதே தவிர அன்றைக்கி ஐடி பற்றி ஒரு வெங்காயமும் தெரியாது, இன்ஜினியரிங்கும் முழுசாக தெரியாது. டிகிரி இருக்குது சிவில் இன்ஜினியர்னு, அது அரைக்குறையா அரியரில் வச்சு கிளியர் பண்ண ஒரு டிகிரி. இப்போ இந்த டிகிரி வச்சு வெளியே போனால் சிவில் இன்ஜினியர் மட்டும் தான் கிடைக்கும். ஆமாம், பசிக்கும்ல, அதனால பேசாமல் ஒரு வேலைக்கு போயாச்சு, அவ்வளோதான். இதை தவிர கற்றுக்கிட்டோமான்னு கேட்டால் படிக்கும் போது ஏதோ அதுதான் கேட்டேன். அந்த டெஸ்ட் வரும்போது எக்ஸாம் வரும்போது ஏதோ சின்ன டெஸ்ட் வரும்போது எக்ஸாம் வரும்போதெல்லாம் நம்ம வேணும் செமஸ்டர் இது எல்லா அரியருக்கும் எல்லா செமஸ்டருக்குமே நம்ம வேணும் லீவ் போட்டு எல்லா எக்ஸாமும் நம்ம பாஸ் பண்ணனால அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல. எக்ஸாமுக்குன்னு படித்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஏதோ அந்த பிடிச்ச ஹெச்ஓடி ஒருத்தர் வரும்போது, அந்த மாதிரி பிடிச்ச ஸ்டாஃப் வரும்போது, அந்த மலர் டீச்சர் அவங்களுக்காக படிச்சது, அந்த மாதிரி மலர் டீச்சருக்காக இல்லை, ஓகே, யாரோ ஒருத்தருக்காக படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி படிச்சிருப்போம். அந்த மாதிரி தெரியும் போது லைக் இந்த விஷயம் இருக்கு, சிவிலும் நல்லா தானே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணிருக்கா? நம்ம இன்ஜினியரிங்ல டிராவல் பண்ணிடுவோம்பா, எதுக்கு நமக்கு சேஃப்னு தோணிருக்கா? தோணி இருக்கு. ஆனால் வேலை கிடைக்கல, சம்பளமும் கிடைக்கல, வேற வழி இல்லை. ஓகே, ஸோ அப்படி உங்கள் காலேஜ் லைஃப் எப்படி போச்சு? லைக் இப்படி இன்ஜினியரிங் ஓகே ஸ்ட்ரிக்டான காலேஜில் படிச்சிங்களா, இல்லை எப்படி போச்சு? இல்லை ஈஸியான காலேஜ், ஜாலியான காலேஜ், பிரச்சனை இல்லை பசங்க அப்படி போச்சா? இல்லை உங்கள் காலேஜ் லைஃப்? ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ் சில காலேஜ் பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு போடணும், ஃபார்மல்ஸில் தான் வரணும். இல்லை, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் படித்த அந்த டைமில் எல்லா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரே மாதிரி தான். ஊர்லேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டரில் நம்ம ஆர்ஜே காலேஜ் சொல்கிற மாதிரி தள்ளி வச்சிருவாங்க. அங்கே பஸ்ஸில் போய் சேரக்குள்ளே நம்ம தூங்கி அப்படி மூஞ்சி கழுவாமல் போய் கிளாஸில் உட்காந்துருப்போம். அது போய் உட்காந்தா 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் வரைக்கும் ஒரு 2 இன்டர்வல் விட்டு ஒரு லஞ்ச் பிரேக் விட்டு முடிச்சு விட்ருவாங்க. இப்படி தான் போச்சு. ஐடி கார்டு கட்டினா ஃபைனு, உள்ளே போகும்போது லேட்டாக போனால் ஃபைனு, வெளியே வரும்போது நேரத்தில் சொல்ல மாதிரி பேசக்கூடாது, கேர்ள்ஸ் பாய்ஸ் பேசக்கூடாது, இதே மாதிரி ஒரு பிரின்சிபல், அவ்வளோதான். இப்படி தான் இருந்துச்சு என் காலேஜ் லைஃப். அது எந்த மாற்றமும் கிடையாது. வேற வழி இல்லைன்னு நம்ம அப்படி அந்த காலத்தினால தான் ஓட்ட வேண்டியதுதான். ஸோ அதனால் அப்படியே இன்ஜினியரிங் காலேஜ் ஜாலியாக பசங்களோட அப்படி அது ஒரு பெஸ்ட் கிஃப்ட் என்னன்னு சொன்னால், அங்கே இருக்கிற பசங்க, நமக்கு இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸு, அந்த டிஸ்கம்ஃபர்ட்லேயே ஒரு கம்ஃபர்ட்டாக நம்ம வச்சுக்கிற பசங்க இருக்காங்க. ஸோ அதனால் அப்படியே ஒரு ஜாலியாக போயிடுச்சு. சரி, ஓகே. ஆஃப்டர் இன்ஜினியரிங் இப்போ கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, இன்ஜினியரிங் 4 வருஷம் முடிச்சிட்டிங்க. 4வது வருஷத்தில் ஒரு பயம் வரும் தெரியுமா? வாழ்க்கையில் என்ன தான் பண்ண போகிறோம், என்னதான்டா பண்ண போகிறீங்க, அப்புறம் தம்பி கல்யாணத்துக்குலாம் பண்ணிங்கன்னா அப்புறம் தம்பி என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒரு 4 பூமர்ஸ் கேட்குறது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் தாண்டி வரும்போது அந்த அடுத்த என்ன இது அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வந்து நிற்கும்ல, அந்த 4th இயர் பாயிண்ட். அந்த பாயிண்ட் எல்லாரோட ஒரு பாய்ஸ் லைஃபையும் சரி கேர்ள்ஸ் லைஃபையும் சரி அந்த இன்ஜினியரிங் படித்தவனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். அந்த கொஸ்டின் மார்க்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிச்சிங்க?
கண்டுபிடிக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. இந்த கேள்வி கேட்குற பூமர் அண்ட் கில்ஸ் மட்டும் இல்லை, எல்லா பக்கமும் ஒரு ப்ரெஷர் வரும், எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ரெஷர் வரும், பியர் ப்ரெஷரும் இருக்கும். நம்ம கூட படித்தவன்லாம் வந்து இந்த முன்ன பெஞ்சில் உட்காந்து நல்லா படித்தவன் ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஜாபோ ஏதோ ஒரு இடத்துல வேலைக்கோ போயிடுவான். அவன் போயிட்டானா நம்ம ஸ்டாஃபில் இருந்து நம்ம கூட படித்தவன் அவன் வேலைக்கு போயிட்டான், நீ என்னாச்சு, இந்த மாதிரி எல்லா ப்ரெஷரும் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம வீட்டிலேருந்தே கேட்பாங்க, தண்டை சோத்துங்கிறியா, சோத்துக்கு காசு எங்கடா அப்படின்னு கேட்பாங்க. இதனால வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வேலைக்கெல்லாம் போய் தொலாகணும். இப்போ நம்ம படித்த படிப்பும் ஒன்றும் கிடையாது, நம்ம எதுவுமே கிளிக்கல. அவன் ஏதாவது கேள்வி கேட்குறான், நமக்கு அது சுத்தமாக எதுவும் தெரியல. நமக்கு சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்குமே படிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் விளக்கம் தெரியுது. இப்போ இந்த நிலைமையில் இருக்கிற ஒருத்தனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவனும் யோசிப்பான், அவன் தரப்புலையும் தப்பு கிடையாது. அதனால் அப்படி முட்டி மோதி எங்கே ஒரு பக்கம் வேலைக்கு சேர்ந்து கற்றுக்கிட்டது தான். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம இந்த வேலைக்கு ஃபிட்டும் இல்லை, அந்த வேலை நமக்கு ஃபிட்டும் இல்லை. இங்கே தான் நான் கேள்வி வந்தேன். இதுக்கு முடிச்சுட்டு நீங்கள் பண்ண ஒர்க், நான் ஃபஸ்ட்டு ஒர்க் லைக் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக தான் பண்ணேன். இன்ஜினியரிங் சிவில் ரிலேட்டடாகவே ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சம்திங். ஆமாம், நம்ம இங்கேயே தான் நம்ம ஈசிஆர்லேயே போட்டிட்டு லைக் சென்னையிலேயே வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணீங்க. சரி, ஓகே. கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ட்ராவல் ஆகிறீங்க. இப்போ அப்போ மாதிரி நம்மளும் வந்து ஏதாவது பண்ணிடுவோம் அந்த மாதிரி நீங்கள் போகிறீங்க. ஸோ ஓகே, அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் லைக் ஏன் ரீசன் என்ன, ஏன் நான் இதுக்கு ஃபிட் ஆகலன்ற ஒரு ரீசன் ஒன்று இருக்குல்ல, நான் ஏன் இதை விட்டு வெளியே வரணும், இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினாலயா இல்லை இது என்னடா தொழில் அப்படின்ற ஒரு காரணத்தினாலயா? இல்லை இருக்கும்ல, நம்ம கட்டத்தமில்ல இவர் சொல்கிற மாதிரி, ஜீவா சொல்கிற மாதிரி நம்ம படித்து முடிச்சு வருவோம், நம்ம பார்த்தா நம்ம ஒரு சேலரியில் இருப்போம், இன்னொருத்தர் நம்ம கூடயே ஐடிலேயே சிஎஸ்சிலேயும் முடிச்சுட்டு வருவான், அவன் ஒரு பே ஸ்கேலில் இருப்பான். ஸோ இந்த ஒரு பார்ப்போம்ல, ஒரு கம்பேரிசன் நமக்குள்ளே வரும். நம்ம அந்த மாதம் வந்து ரூம் ரெண்ட் கொடுக்குறதுக்கு நம்ம முட்டி மோதிட்டு இருப்போம், சாப்பாட்டு லஞ்சுக்கு கடன் கொடுக்க முட்டி மோதிட்டு இருப்போம், எமோஷனலாக போகும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதெல்லாம் நம்ம முட்டி மோதும் போது அங்கே ஒருத்தர் நல்லா இருக்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐஸ் அங்கே தான் போகும். நம்ம பக்கத்தில் உட்காந்தா, முன்னாடி பெஞ்சில் உட்காந்தா நம்ம தான் அவனை பேப்பர் தூக்கி. ஆமாம், நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு உள்ளே உட்காந்தவனா வாடா வெளியே போகலாம், சமோசா போடுறாங்கன்னு சொல்லி கூட்டு போனது அவன். ஆனால் கடைசியில் கழிச்சு அவன் போய் வேலைக்கு சேர்ந்துட்டா நமக்கு வேலை கிடைக்கும். எஸ், நமக்கு வேலை கிடைக்கல. ஆமாம். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு அதுதான் தோணும், அவனும் நல்லா தான் இருக்கான், சரி அப்போ ஓகே நம்ம என்ன பண்ணால் இது பண்ணால் நம்மளும் அங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பண்ண ஆரம்பிச்சோம், அங்கே போயிட்டோம். ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க அந்த ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. ஓகே, எங்க போனீங்க, என்ன பண்ணிட்டு அங்க போனீங்க, அந்த கொஸ்டின் தான். எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்லயே வந்து ஒரு சீரியஸான பார்ட்னா அது மட்டும் தான். அங்கதான் சீரியஸா ஒரு முயற்சியும் பண்ணேன் தான். நான் ஒண்ணுமே பண்ணாம நம்ம அந்த முயற்சி தான் தேவை. ஆப்வியஸ்லி நமக்கு ஆக்சுவலா என்னன்னா, அப்போ எனக்கு இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ஐடில இருக்கும்போது தேக்கம் ஒரு நல்ல பைக்ல பயங்கரமா போஷா ஒரு ஐபோனு, அப்புறம் இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் நிறைய மேக் புக் ஐபோன்ஸ் எல்லாம் கொடுக்க. ஆமா, அப்போ நம்ம வந்து பைக் கூட இல்லாமல் நம்ம சுற்றிட்டு இருந்த டைமில் அவங்க அதெல்லாம் வந்து பார்க்கும்போது நமக்கு அப்பா என்னடா ஒரு லைஃப் இருக்குது, அந்த பக்கம் ஒரு லைஃப் இருக்குது, அதை நம்ம அச்சீவ் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் என்னென்னமோ படிச்சிருக்கேன்னு சொல்கிறான். அவன் என்ன நம்ம C++ தாண்டி எதுவுமே வரல. அவன் அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்கிறான், ஜாவாங்கிறான், பைத்தானுங்கிறான், அப்புறம் அனகோண்டாங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். இது எதுவுமே நமக்கு என்னென்னே புரியல. அப்புறம் அதெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம என்ன ஏது அப்படின்லாம் பார்க்கும்போது அப்புறம் கோர்ஸ் போகலாமா அப்படின்னா, கோர்ஸ் எல்லாம் போனால் நமக்கு ஃபுல்லாக கற்றுக்க முடியாது. நம்ம மண்டை நமக்கு தெரியும், படிப்பும் வராது, கோடும் வராது. ஸோ நமக்கு தெரிஞ்சது வாய் இருக்குது, ஏதோ ஒன்று விற்று பொழைச்சிக்கலாம். இப்போ விற்று பொழைச்சிக்கலாம்னா அதே சாஃப்ட்வேரை விற்று பொழைச்சிக்கலாம். அப்போ சாஃப்ட்வேரோட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ இருக்கிற எல்லா ஃப்ரீ டூல்ஸ் அது இது எல்லாமே யூஸ் பண்ணி, யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியாக கற்றுக்கிட்டோம். அப்போ நமக்குன்னு ஜியோ அது இதுன்னு ஏதோ வந்தனால. பட் தென் இன்ஜினியரிங்ல இது வரைக்கும் ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சுற்றிட்டு இருந்த ஒரு பையன் இன்னொரு ஃபேஸுக்கு போகிறதுக்கு என்னடா வழின்னு சொல்லும் போது அந்த சீரியஸ் ஆகணும் இல்லையா? வேறு வழி இல்லை, வேறு ஆகணும். ஆமாம், இதுதான் ஆகணும். ஸோ அதுதான் அடுத்த 3 இருக்கும்போது நம்ம ஏதோ கற்றுக்குறோம். அந்த கற்றுக்கிட்டு அடுத்த ஃபேஸ் என்ன உங்களுக்கு? அதுக்கடுத்து என்ன நவுந்தீங்க, எங்கே நவுந்தீங்க, எதை நோக்கி நவுந்தீங்க? அதுக்கப்புறம் நம்மளா ஒரு 2-3 ஸ்டார்ட் அப்பில் போடணும். நம்மள போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒன்றுமே தெரியல, 4 பேர் மண்டையில் கொட்டுவான். அப்போ தான் நமக்கு வந்து பழைய வாத்தியார் சொன்னதெல்லாம் சரிதான், ஹெச்ஓடி நீ உருப்படாமல் சொல்ல போயிடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கரெக்ட் தானுங்க அப்படிலாம் நமக்கு உணர்ச்சி வரும். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் கொஞ்சம் சீரியஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல லைஃப் ஈஸியாக கிடச்சிரும். பட் அதுக்கான ட்ரை நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். கையில் வந்து கொடுத்துட மாட்டாங்கல்ல, வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே. இப்போ கமிங் டு தி ஐடி லைஃப், நீங்கள் ஐடியில் இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் யூ ஆர் பீயிங்? எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாட்ஸ் த ரோல் என்னன்றது கொஞ்சம். இனிஷியலாக நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் இன்டர்னாக ஜாயின் பண்ணேன். அதில் வந்து லைக் ஒரு எனக்கு ஒரு டவுட். ஐ எம் ஃப்ரம் நான் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட், எனக்கு அவ்வளோ தெரியாது. அண்ட் தென் கொஞ்சம் இன் டீட்டெயில் லைக் என்ன மாதிரி ஒரு ஃபீல்டுக்கு போனீங்க, பொசிஷனுக்கு போனீங்கன்றது. அதுதான் ஆக்சுவலாக வந்து அந்த கம்பெனியில் ஒரு ரோல் வேக்கண்டாக இருந்துச்சு, ஒரு ஸ்டார்ட் அப். அவன் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை, நான் வேலை செய்யறதுக்கு ரெடியாக இருந்தேன், பே இல்லாமல். ஸோ அவன் என்ன ஹையர் பண்ணுறான், அவ்வளோதான். அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான மேனேஜர் இல்லாமல் யூ ஆர் கோயிங் டு ஜாப். ஆமாம், ஃபர்ஸ்ட் ஜாப் பே இல்லாமல் தான். ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் மை செல்ஃப், அதனால அதில் தூக்கி என்னவே நான் உள்ள போட்டு ஸோ ஒரு 6 months ஐ வாஸ் ஃபார் லேர்னிங் பர்பஸ். நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க வித்அவுட் பே ஆல்சோ ஃபைன்ற ஒரு ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் அப்படி முட்டி அதுக்கப்புறம் ஐ எம் கெட்டிங் சம் ஸ்டைஃபன்ஸ் அப்படி இப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் லைக் ஐ வாஸ் இன்டு சேல்ஸ், அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் கம் சேல்ஸ் மாதிரி அப்படி பண்ணிட்டு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஸ்லோலி ஒரு BDR ஆகி, அதுக்கப்புறம் ஒரு SDR ஆகி, அதுக்கப்புறம் அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அக்கௌண்ட் மேனேஜர்னு சொல்லிட்டு அப்படி லைஃப் கோஸ். வடிவேல் சார் சொல்ற மாதிரி இங்கிலீஷ் மாத்திரை எல்லாம் இப்படி தான் இருக்கும் போல நீங்க சொல்ற டேர்ம் வந்து ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஆக்சுவலா வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. பெருசா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஷார்ட்டா சொல்லும் போது AM AIன்னு இருக்கு, எல்லாம் ஊத்தாப்பம் தான், அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் தான் கடைசியில், அவ்வளோதான். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இல்லை, எல்லாமே சேல்ஸ், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இந்த லைஃப் வந்து லைக் நம்ம வந்து என்னமோ படித்தோம், எங்கேயோ முட்டி மோதணும், எங்கேயோ வந்து இருக்கும்.
பட் தென் நம்ம கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோமா, நமக்கு பிடிச்சிருக்கா, இல்லை நம்ம வந்துட்டு ஏதோ ஓட்டணும்னு ஓடிட்டு இருக்கோமா அப்படின்ற கொஸ்டின் இருக்கும். ஏன்னா உள்ளே போய் அப்பாடா சம்பளம் வருதுன்னு இருந்ததுக்கப்புறம் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆச்சுன்னா ஒருத்தர் என்ன யோசிப்பானா, சார் கரெக்டே சம்பளம்லாம் வருது, இருந்தாலும் நம்ம பிடிச்சது செய்கிறோமா, என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம லைஃபுக்கு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சப்ஜெக்டிவ்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு சொன்னா, அது டிஃபர்ஸ். அது உன்னை என்ன மோட்டிவேட் பண்ணுதுங்கிறது ஒவ்வொன்று இருக்கும். இப்போ உங்களுக்கு வேற ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, எனக்கு வேற ஒரு மோட்டிவேஷன். எனக்கு ஐ எம் மணி மைண்டட், எனக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல காசு வரணும். ஸோ ஐ வாஸ் இன்டு அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். எது எனக்கு காசு கொடுக்கலையோ அதுல இருந்தேன். தென் ஐ ஸ்விட்ச் டு அ டிஃப்ரெண்ட் ஃபீல்ட். எது எனக்கு காசு கொடுக்குதோ, ஸோ ஐ எம் ஹாப்பி வித் வாட் ஐ கெட் நவ். அதனால எனக்கு வேலையும் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான். ஓகே, சிம்பிள் as தட். ஸோ அதனால ஈஸியாக பிடிச்சிருக்கு அண்ட் ஒர்க்கும் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு இல்லையா, ஈஸி அண்ட் கம்ஃபர்ட். லைக் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபீல் இருந்தீங்க, லைக் நிறைய கம்பெனிஸ் மாறி இருக்கீங்களா, இல்லை ஸ்டேபிளாக தான் இருந்தீங்களா, வாட் ஆர் ஆல் தி திங்ஸ்? இல்ல ஐடில உள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஐ வாஸ் ஸ்விட்சிங் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் ஃபார் மல்டிபிள் ரீசன்ஸ், பர்சனல் ரீசன்ஸ். அது இதுங்கறதுக்காக ஐ வாஸ் ஸ்விட்சிங் டு டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். மற்றபடி இந்த கம்பெனி பிடிக்கல, ஜாப் பிடிக்கல, ப்ரெஷரா இருக்கு. நாட் அட் ஆல். அண்ட் ரேண்டமா இப்போ எல்லா இடத்துலையும் மைண்ட்ல போட்டிருக்க ஒரு கொஸ்டின் இருக்கு என்னன்னா, ஸோ ஐடிலாம் கஷ்டம், ஐடி போனால் முதுகு வலி வந்துடும், முடி கொட்டிடும், மாப்பிள்ளை கிடைக்காது, இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது, இந்த மாதிரி நிறைய ஒரு ஓடிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன்? ஏன்னா ஐடி நான் என்ன கேட்கறேன், வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் இல்லாம இருக்கா? எந்த ஃபீல்ட், கவர்மெண்ட் ஜாப் போறேன்னு சொன்னா நீ அங்க போய் டேபிள் டெக். ஆஃப் கோர்ஸ் இருக்கு. பட் தென் ஓவராலா பேசுறது வந்து ஐடி வந்து ஐடிலாம் போலாம், ஒன்றும் அந்த மாதிரி ஒரு டாக் போகுது இல்ல. லைக் ப்ரெஷர் இருக்கும்பா ஐடிலாம், அதெல்லாம் உன்னால முடியும்னா போப்பா அப்படின்றானுங்களே. அந்த ப்ரெஷர்ன்ற வார்த்தையே, அந்த வார்த்தை கேட்கும்போது இன்னும் ப்ரெஷர் ஆகுது இல்ல. இல்ல அதெல்லாம் ரொம்ப வேகான டேர்ம்ஸ்ன்னு நினைக்கிறேன். சும்மா லைக் பீயிங் அவுட் சைடர் நம்ம என்ன வேணாலும் கமெண்ட்ஸ் த்ரோ பண்ணலாம். அது நிறைய இடத்துல நிறைய மாதிரி இருக்கு. ஸோ ப்ரெஷர் எல்லா ஜாப்லையும் இருக்கு. மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக போனாலும் இது இருக்கு, நீ சாஃப்ட்வேருக்கு நீ சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் போனாலும் அந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். யூ ஹேவ் டு அச்சீவ் சம் டார்கெட்ஸ். அதுலேருந்து உனக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. ஸோ யூ கெட் மணி எண்ட் ஆஃப் த டே. அப்படின்னா நீ எல்லாமே பண்ண தான் செய்வேன். நீயும் அதுக்காக தான் நீ அங்கே சைன் பண்ணியிருக்க. ஸோ இட்ஸ் ஆல் கூல். அதில் தான் நினைக்கிறேன். வெளியே இருந்து சொல்றது நிறைய சொல்லலாம், உள்ள வந்தால் இட்ஸ் ஆல் ஃபன், வீ டூ பார்ட்டி, வீ டூ என்ஜாய்மெண்ட். எனக்கு வீக் ஆஃப்ஸ் இருக்கு. எனக்கு இன்னும் சொல்ல போனால் ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் ஹியர். இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கேன். நான் நினச்ச நேரம் சோறுங்களா, நான் நினச்ச நேரம் சாப்பிட, மேலே மட்டும் ஷர்ட் போட்டு கீழே லுங்கி கட்டலாம் ஒர்க் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் போட்டு தான் பாதி நேரம் நான் வேலையே செய்கிறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சல. யாரும் எனக்கு கேமரா கீழே பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள். மேலே மட்டும் டை போட்டு இப்போ எனக்கு ஆக்சுவலாக ஆஃபீஸ் கிளம்பி போகிற ப்ரெஷர் கூட கிடையாது. ஓகே, வீட்லயே இருந்துக்கலாம். அவ்வளோதான். எங்க கடைக்கு போனால் போய்க்கலாம், அவுட்டிங் போனால் போய்க்கலாம், ஆனால் அவங்க ஒர்க் முடிச்சுக்கலாம், வீட்லேயே இருந்துக்கலாம். பட் தென் இந்த ஐடிக்குள்ளே இருக்கும்ல, லைக் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க சிக்கல்னு சொல்லுவாங்க. இந்த ஹெச்ஆர் இது பண்ணணும், அவனுக்கு சொம்படிக்கணும், அப்படி இப்படின்னு நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. அவனுக்கு ஒர்க் பண்ணணும், இவன் நீ சொல்கிறத செய்யணும், அப்போ தான் அவனுக்கு மேலே போஸ்டிங் போடுவானுங்க அப்படின்ற டாக்ஸ்லாம் இருக்குல்ல. அப்படி அதெல்லாம் வந்துட்டு லைக் மித்தாக கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா, இல்லை அதெல்லாம் ஆக்சுவலாக ஃபேக்டா அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான். இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பேசின கமெண்ட்ஸ் மாதிரி தான். ஸோ சும்மா ஜென்ரலைஸாக அங்கங்கே போடுற வார்த்தை தான். இல்லையான்னு கேட்டால் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எல்லாருமே பண்ணுறாங்கனாலும் இல்லை. அது எல்லா ஃபீல்ட்லையுமே ஐ திங்க் ஈவன் இன் ஸ்கூல் டேஸில் கூட, நம்ம காலேஜ் டேஸில் கூட இருந்திருப்பான். ஒரு லீடர் முன்னாடி போய் டேபிளில் போர்டில் நம்ம பேரை எழுதிவிட்டு இவன் பேசிகிட்டே இருக்காங்க. எனக்குலாம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாமே நார்மல் தான். இந்த மாதிரி ஆளுங்க எல்லா பக்கம் இருப்பாங்க. ஸோ நீ யாரை இருக்கணும்னு நினைக்கிறோம், நீ இருந்துட்டு போயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக எல்லா ஃபீல்ட்லையுமே இப்படி இருக்காங்க. இட்ஸ் வெரி ட்ரூ. அதேதான் ஐடிலையும் சேம் அதே தான் இருக்கு. ஸோ மற்றபடி லைக் வேற ஏதாவது ஃபீல்டுக்கு, லைக் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இருக்காங்க, இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க பசங்க, லைக் உங்களே மாதிரி தான் சேம் மைண்ட் செட்டோட தான் இருப்பாங்க. லைக் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கோம், கரெக்டாக தான் மூவ் பண்ண போகிறோமா, அடுத்து என்ன ஐயோ அப்படின்ற ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வாட் யூ ஆர் கோனா டெல்? லைக் உங்களுக்கு ஏதாவது பர்சனலாக இருக்கா, லைக் அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு? சத்தியமா அந்த அளவுக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த தாட் இல்லை. ஜென்ரலாக சொன்னால் ஏதோ ஒன்று பண்ணிக்கலாங்க, ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை லைஃப். நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணால் ஒன்று கிடச்சிரும், அவ்வளோதான். படிக்கும் போது ஒழுக்கமாக நான் ட்ரை பண்ணியிருந்தேன்னா அதே எனக்கு கிடச்சிருக்கும். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வெளியே வந்து வேற ஒன்று ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது கிடைக்குது. சிம்பிள் அண்ட் ஈஸி, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிங்க, ஐடி ஃபீல்டுக்குள்ளே போனீங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போது கம்மிங் டு தட் சில்லுன்னு ஒரு காதல் சூர்யா மாதிரி உங்கள் கூட ஒரு 4 பேர் சுற்றிட்டு போகிறதில்ல, இந்த டீ கடையில் அட்டி விட்டது, இந்த மாதிரி உங்கள் கூடயே 4-5 பேர் பெஞ்சில் உட்காந்துருக்கிறது, மேம் இருக்கும்போது பின்னாடி தாளம் தட்டி பாட்டுருக்குது, இந்த மாதிரி உங்கள் கூட இருப்பானுங்க. அவங்களாம் இப்போ இருப்பாங்களான்றது சில பேர் வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க, சில பேர் கூடயே இருப்பாங்க, சில பேர் ஒன்றா ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்களாம் இப்போ எங்கே இருக்காங்க, எப்படி போயிட்டுருக்காங்க? இல்லை, நம்ம எனக்கு தெரிஞ்சு அப்படி படத்தில் நடிக்கிற மாதிரியே இருக்காது. மேக்ஸிமம் நம்ம ரியாலிட்டி உங்களுக்கு தெரியும். ஆமாம், கம்ப்ளீட்டாக வேறு 4 பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் நாங்கள் ஒட்டுக்காவே தான் இருந்தோம். வி ஆர் ஆல் இன் டச். இப்போ வரைக்கும் டச்சில் இருக்கோம். லைக் அட்லீஸ்ட் ஒரு பர்த்டே விஷஸ், திடீர்னு தீபாவளிக்கு திடீர்னு ஃபோன் பண்ணும்போது என்னடா கல்யாணம் பத்திரிக்கையான்னு கேட்குறது, இது அப்படியே போயிட்டு தான் இருக்குது. இன்னும் இயர்லி ஒன்ஸ் பேசினாலும் ஸ்டில் வி ஹேவ் த சேம் கைண்ட் ஆஃப், அப்படி கால் பண்ணும்போது உடனே அது அப்படி ஹிட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. காலேஜ் படிக்கும் போதும் செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சாக் பீஸ் வீசுறது, அது லொட்டு லொஸ்க்கு அந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது. ஆனால் என்னது சொல்லுவோம், நமக்கு ஃபோனே அலௌட் இல்லைன்னு சொல்லும் போது நம்ம கடைசி பெஞ்சில்
உட்காந்து இன்ஜினியரிங் காலேஜ் மறந்துட்டேன். அப்போ கடைசி பெஞ்சில் உட்காந்து ஃபோன் நோண்டி மாட்டுறது, அதுக்காக வெளியே போய் உட்காறது, நமக்கு பிடிக்காத ஒரு ஸ்டாஃப் இருக்கும், அது வந்தாலே அந்த கடைசி பெஞ்ச் அப்படியே வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்துறது. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அதை விட்டுட்டு ஓவராலாக பார்த்தோம்னா எங்களுக்கு பெரிய பிளேஸ்ன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த டீ கடை தான். ஆமாம், காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடை, அதே டீ கடையாக தான் உட்காந்துருப்போம். அதே எங்களுக்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த டீ கடைக்காரர் எங்களால் பணக்கார ஆகிட்டார். ஆமாம், அவர் கிழிஞ்ச பண்ணினோட ஒரு சின்ன போண்டா கடை போட்டார். இன்னைக்கு அவர் பெரிய கோட்டி சார். அதுக்கு முழுக்க காரணம் நாங்கள் தான், ஆல் கிரெடிட்ஸ் கோஸ்டர்ஸ். அங்கே வந்து உட்காந்து அது ஒரு பெரிய அட்டியாவே மாற்றி இப்போ வந்து எங்களுக்கு அப்புறம் எங்கள் ஜூனியர்ஸ் கிட்ட அதை கையை ஒப்படைச்சு அவங்க அதுக்கப்புறம் ஒப்படைச்சு இப்படி போய்கிட்டே இருக்குது தலைமுறையாக அந்த டீ கடையை நாங்கள் தாங்கி பிடிச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சு, அப்படியே ஜாலியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அப்படியே டச்சில் தான் இருக்கும். இப்போ அவங்கலாம் இங்கே இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இன் டீடைல்டு? லைக் ஒரு சிலர் நல்லா இருக்காங்க லைஃப்பில். எனக்கு தெரிஞ்சு அந்த பேட்ச்லேருந்து ஐடிக்குன்னு வந்தது நான் ஒருத்தன் தான். ஆமாம், ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு இதில் போயிருக்காங்க, ஒவ்வொரு ஃபீல்டில் போயிருக்காங்க. சிவில்லே இப்போ வரைக்குமே இருக்கிறவங்க இருக்காங்க. பீப்புள் ஆர் பேஷனேட் ஆல்சோ. அவங்க பயங்கர பேஷனேட் சில பேர் பண்ணானுங்க. ஆனால் என்ன சொல்றது, அவனும் ஜாலி பண்ணிட்டு எல்லாமே பண்ணா. பட் தே வர் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ். அப்படி ஓரளவுக்கு கிராஜுவேட் ஆனால் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய லெவல் பே ஸ்கேல் அப்படி இப்படிங்கிற வீடிங்கிற மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு பெரிய சீரியஸ் நோட் நம்ம போவேன்னா, ஜாலியாக சொல்லணும்னா எல்லாரும் அப்படி இப்படி இருக்காங்க. ஒவ்வொரு ஃபீல்டில் ஒருத்தர் இருக்கும். தே ஆர் ஆல் ஷைனிங் குட். எல்லாருமே வந்துட்டு லைக் ஓகே தான், நல்லாவே இருக்காங்க. லைக் இல்லை இருக்கு ஒரு சிலர் இன்னுமே வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறவனால இருக்கான். அதெல்லாம் வேணாம், நமக்கு செட் ஆகாதுன்னு விட்டுட்டு வேற ஒரு ஏதோ ஒரு டீ கடை வச்ச பேக்கரி வச்ச ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கான். அப்படி எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே ஓகே, எல்லாரும் ஒரே ஸ்டாண்டர்ட்ல லைக் எகனாமிக்கலா ஒரு ஸ்கேல்ல இருக்க மாதிரி இல்ல, பயங்கரமான டிஃபரன்ஸ் ஸ்கேல்ல எல்லாரும் ஜாலியா. பட் தென் எல்லாரும் இப்போ வரைக்கும் டச்ல இருக்கீங்க, மீட் அப்லாம் இருக்கு, டச் பண்ணி கால் பண்ணி பேசிட்டுலாம் இருக்காதா சரிங்க. ஓகே, இப்போ வந்து நீங்க இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருப்பீங்க. இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கும்போது வந்துட்டு லைக் நீங்க ஒரு வேற ஃபீல்டு மனசுல வச்சிருப்பீங்க. பட் ஆனால் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி லைக் சிவில் இன்ஜினியர் போயிடு, இதுதான் பெஸ்ட், நம்ம குடும்பத்துக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. நீங்க அங்கே போனதுக்கப்புறம் நீங்க உங்க ஆசைப்பட்ட ஃபீல்டு ஒரு பக்கம் இந்த பக்கம் க்ரோ ஆகிட்டு இருக்கும் தெரியுமா? அது பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கா, நான் இதுக்கு தான் சொன்னேன், அப்போ இது படிக்கிறேன், மெக்கானிக்கல் படிக்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொன்னா கேட்டீங்க அப்படின்னு உங்க வீட்டில் போய் எனக்கு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கா? லைக் அதை ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை, பிரச்சனை என்னன்னா எனக்குமே ஒரு ஃபீல்டு தான் இதுதான் பண்ணுங்கிறது இருந்ததே இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஒன்று தோணிருக்கு, செகண்ட் இயர்ல தோணிருக்கு. இடையில செமஸ்டருக்கு நடுவில் என் தம்பி பிஎஸ்சி கேட்டரிங்ல அந்த மீம்லாம் வரும்ல, ஐஎம் an astronaut, ஐஎம் a plumber. அதே மாதிரி தான் நம்ம வந்து மனோபாலா சார் ஒரு நிறைய ஃபோட்டோவில் வருவார் தெரியுமா, துபாயில் ஷேக்கா, அப்புறம் மறுபடியும் யூஎஸ்ல ஒரு ஆண்டர்பிரனர். அந்த மாதிரி நம்ம திடீர்னு ஒரு நாள் ஒவ்வொரு கனவுல ஒவ்வொரு மாதிரி கெட்டப்லேயே இருந்துட்டு இருப்போம். ஸோ அது இருந்தனால எனக்கு எந்த ஃபீல்டுன்னு ஃபோக்கஸ் பண்ண தெரியல. ஆனால் கண்டிப்பாக தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகலை, நமக்கு ஒர்க் அவுட் ஆக போகிறதும் இல்லை, ஏதாவது பண்ணலாமா. பட் சிவில் தான் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலாம் உங்களுக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரியும் நம்ம எப்படி படிச்சிருப்போம், நம்ம லட்சம் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது வச்சுக்கோங்களேன், நம்ம தம்பி சிவில் தான் படிக்கிறாப்புல, நம்ம பையன் சரியான இன்ஜினியர் அப்படிங்குவாங்க. அது மாதிரி பார்க்கும்போது சரியான இன்ஜினியர் அப்போ இன்ஜினியரா வாப்பா நம்ம காலியாக தாங்க இருக்கு, நம்ம புறம்போக்கினாலும் அங்கே வந்து சும்மா எதுக்கு பிளான் மட்டும் போட்டு கொடுத்துட்டு போங்கன்னு கூப்பிடுவாங்க. நமக்கு அங்கே போய் பார்த்தா கிரிக்கெட் ஆடலாம் தான் தோணும் அந்த கிரௌண்டை பார்த்தா. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் ஏதாவது? நிறைய எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்லாம் சுத்தம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கும்போது ஒன்று கற்றுக்கல, வேலைக்கு போய் தான் கற்றுக்கிட்டோம். அப்போ அதனால ஸ்டார்டிங்கில் எங்கேயாவது கூப்பிட்டு ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா நமக்கு சுத்தமாக தெரிஞ்சதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு நிறைய கேட்டிருக்கேன், இந்த மாதிரி நடந்திருக்கு. என் ஃப்ரெண்டோட ஒரு மாமனார் கேட்டார், டேப் ரெக்கார்ட் ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காரு. என்ன மாப்பிள்ள இன்ஜினியர், நாங்கள் டேப் ரெக்கார்ட் கூட ரெடி பண்ண தெரியாது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இப்போதைக்கு எதுவும் நடக்கல. ஒரு வேளை என் பையன் வந்து கேட்கலாம், நீ சிவில் இன்ஜினியர் படிச்சு என்ன பிரயோஜனம், இது ஓட மாட்டேங்குது, வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது கேட்டால் எனக்கு தெரியாது சுத்தமா. பட் அந்த மாதிரி நடந்திருக்குல்ல, லைக் பிளான் போட்டு கொடுங்க, ஸ்கெட்ச் பண்ணி கொடுங்க, நிறைய ஃபேமிலியில் அது மாதிரி கேட்டது, அது மாதிரிலாம் நிறைய இருக்கு. பட் தென் நீங்க இன்ஜினியரிங் படிக்கும்போது நிறைய டேர்ம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, லைக் எல்லாமே கேட்க போறீங்களா? இல்லை சும்மா எங்க டீம்ல ஒரு சரியான ஸ்ட்ராங்கான சிவில் இன்ஜினியர் இருக்காங்க, அவங்க ப்ரிப்பேர் பண்ணி உங்களை கேட்க சொன்னாங்க. அது மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இல்லையா ப்ரிப்பேர்லாம் பண்ண தெரியல, எனக்கு இன்ஜினியரிங் தெரியாது. எனக்கு தெரிஞ்சலாம் மம்முட்டி சிமெண்ட் போடுற காரை எவ்வளவு தெரியும், சட்டி தான் தெரியும். அதாவது நீ தெரிஞ்சு வச்சிருக்க எனக்கு தெரியாது. அதுதான் உங்கள்ட்ட கேட்கறேன் நானு. சில எக்யூப்மெண்ட்ஸ் பொருள்லாம் இருக்கு தெரியுமா. இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா யூடிஎம்னு ஒன்று கேட்க சொன்னாங்க. யூடிஎம்னா என்னது சொல்ல தெரியல. ஓகே, புரியுது. உங்களுக்கு தெரியல. நெக்ஸ்ட் क्वेश्चन ப்ளீஸ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது டெக்னிக்கல் ஏதாவது இப்போ சரி ஓகே, உங்களுக்கு நான் ஒன்று கேட்குறேன். எனக்கு ஒரு சிவில் இன்ஜினியரிங் இன்னைக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு போங்க. நீங்கள் வந்திருக்கீங்க, எனக்கு புதுசாக ஒரு டேர்ம் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போனா ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டான ஏதாவது நீ சரியா தெரிஞ்சு வச்சிருப்ப. இப்போ நான் சொல்லி கொடுத்தது தப்பாயிரும். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் உங்கள்ட்ட இருந்து ஒரு வேர்ட் இன்னைக்கு நான் கற்றுக்கிறேன். ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கு தெரியாதுல்ல, இன்ஜினியரிங் பேக்ல என்ன இருக்கு யோசிக்கணும்யா. அவ்வளோ மூளை இல்லையா, வேணா விட்டுரு. கடைசியில் ஒரு சட்டியாவது சொல்லி கொடுத்துட்டு போங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேர்ம் மட்டும் தான் இருக்கா சிவில் இன்ஜினியர்? இது ஒரு பேரு இடையில கேள்விப்பட்டேன். ஃப்ளோட் டேபிளா இன்னும் ஒன்று. ஓகே, வாட் எவர் வச்சுக்கோ. ஃப்ளோட் டேபிள் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அது? ஐயோ இதுல நீ நிறைய கேள்வி கேட்குறீங்க. நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு ஒரு நாலேஜ்க்காக தெரிஞ்சுக்கிறேன். சத்தியமா எனக்கு தெரியாது, எதுக்குலாம் தெரியல. ஸோ அது எனக்கு புரியுது. நான் எதுக்காக இந்த கொஸ்டின் கேட்க வந்தேன்னா, ஸோ கம்ப்ளீட்டாக வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் தான் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. அதை ஒரு தெரியணுன்றதுக்காக தான் நான் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டேன். இல்லை மற்றபடி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இதுக்காக கிடையாது.
சிவில் இன்ஜினியர் கொஞ்ச நேரம் எனக்கு வைவா ஃபீல் வந்துருச்சு. இதே எனக்கு தெரியும், முன்னாடி கேட்கும்போது புரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் எதுக்கு கேட்டேன்னா, கம்ப்ளீட்டா ஒரு நான் பேக்ரவுண்ட் சிவில் இன்ஜினியர் பிடிக்காம படிச்சுட்டு இப்போ நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு பொசிஷன். ஸோ யூ ஆர் இன் குட் ஜாப் அண்ட் குட் பிளேஸ். ஸோ அது பொறுத்த வரைக்கும் இதுக்காக தான் இந்த கொஸ்டினே கேட்டேன். இங்கிருந்து இப்படி வந்திருக்காதா, மற்றபடி எல்லாம் சில் தானே. சரி, ஓகே. நீங்க என்ன படிச்சீங்க? ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்கணும்னு நினச்சேன். இல்லை நீங்கள் என்ன படிச்சீங்க? கண்டிப்பாக சொல்லுமா? கண்டிப்பாக ஸோ நான் என்ன படித்தேன்னா வந்துட்டு, ஒரு போதி தர்மர் அந்த காலத்தில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நல்லது அப்படின்னு சொன்னனால, எங்கள் அப்பா போதி தர்மர் ஃபேன் ஆனதுனால நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு கதையில் தான் போயிட்டு இருக்கேன். எஸ், அதே தான் அந்த முதல் ஒன்று. ஸோ ஆக்சுவலாக அதே தான், நமக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தான் நம்ம அது படித்தோம். என்னதான் இருந்தாலும் நமக்கு வரல. ஆமாம், நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்க கோடிங் சைடு. என்னன்னா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி ஆர்ட்ஸில் முடித்தேன். ஆனால் நான் நீங்கள் பண்ண தப்பு பண்ணங்க. ஐம் ஃபாரின் ஃபேமிலி, நான் ஆர்ட்ஸ் படித்தேன், இன்ஜினியரிங் படிக்கல. ஸோ அதனால் ஒன்றும் இல்லையா, நான் 90ல் பிறந்தேன், நீ 2000ல் பிறந்திருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோதான். அது அப்படி சைலண்டாக மேலோட்டமாக வேறு ஏதாவது டாபிக் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஸோ ஆக்சுவலாக இதுக்காக தான் கேட்டோம். ஃப்ரம் திஸ் டு திஸ் தான் பாயிண்ட். ஆக்சுவலாக இவர் இன்ஜினியரிங் முடிச்சாரு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல போய் ஏதோ கற்றுக்கிட்டோம், என்னமோ பண்ணுன்றதுக்காக ஓடணும். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்னடா பண்ணலாம் அப்படின்னா, இப்படியும் பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு ஆன்சர் நாங்கள் கொடுத்தது. ஸோ ஐடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபீல்டு இருக்குது. அண்ட் இதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்த்த மாதிரியே நியூ இன்ஜினியரடா எபிசோடில் எதுக்குன்னே தெரியாமல் 4 வருஷம் படித்த இன்னும் சில பேரை அடுத்தடுத்த எபிசோடில் நாங்கள் கூப்பிட்டு வரோம். அண்டில் அண்ட் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சஃபான் அண்ட் டீம், அண்ட் தேங்க்யூ கைஸ்.